தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். அந்த சமங்கை நதி இதில் நீராட வேண்டும், அதில் நீராடினால் பாவங்கள் எல்லாம் நீங்கும் அப்படின்னு லோமச மகரிஷி சொல்றார். கூடவே என்ன சொல்றார், இந்த விருதரனை கொன்றதனால் இந்திரனுடைய செல்வ வளமெல்லாம் குறைந்து விட்டதான். அதனால அவன் இந்த சமங்கை நதியிட நீராடி எல்லா பாவத்திலிருந்தும் விடுபட்டான் அப்படின்றார். விருதரன் அவன் எல்லாருக்கும் டார்ச்சர் கொடுத்திருந்தவன். அவனை கொன்றது கூட ஒரு விதத்தில் பாவமாகி இருக்கின்றது இந்திரனுக்கு. அதனால தான் அவனுடைய செல்வம்லாம் குறைஞ்சிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி லோமசர் சொல்கிறார், முற்காலத்தில் அதித்தி அப்படின்ற ஒரு பெண் அவ புத்திரர்களை விரும்பி எந்த இடத்துல அன்னத்தை சமைத்தாலோ அது இந்த மைனாகத்தினுடைய மத்தியில் இருக்கின்றது அப்படின்றார். அதுக்கப்புறம் என்ன சொல்றார், எந்த இடத்துல பரத்வாஜர் புத்திரரும் வித்வானுமான யவக்ரீதர் நாசமடைந்தாரோ அந்த ரைப்ரருடைய ஆசிரமம் இங்கு விளங்குகின்றது அப்படின்றார். இதை சொன்ன உடனே யுதிஷ்டர் கேட்குறாரு, பரத்வாஜ ரிஷி அவருடைய மகிமை என்ன, அவருடைய புத்திரரான யவக்ரீதர் அவர் எதனால் நாசமடைந்தார், இதெல்லாம் நீங்கள் எனக்கு சொல்லணும் அப்படின்றார். அப்போ லோமசர் பரத்வாஜர் ரைப்யர் இவருடைய சரித்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கின்றார். பரத்வாஜரும் ரைபியரும் ரொம்ப நண்பர்களாக இருந்தார்கள். இந்த காட்டோட மத்தியில் தான் அவங்க வசித்து வந்தார்கள். இதில் ரைபியருக்கு பராவசு அர்வாவசு அப்படின்ற 2 பசங்க இருந்தாங்க. பரத்வாஜருக்கு யவக்ரி அப்படின்ற ஒரு புத்திரன் இருக்கான். இப்போ ரைபியர் ஒரு வித்வானாக இருக்கின்றார், பரத்வாஜர் தவ வலிமை உடையவராக இருக்கின்றார். இப்போ பரத்வாஜருடைய மகன் யவக்ரி அவர் பார்க்குறாரு, அந்த வித்வானாக இருக்கின்ற ரைபியர் அவரைத்தான் எல்லாரும் பாராட்டுகின்றார்கள், மதிக்கின்றார்கள். ஆனால் தவ வலிமையோடு இருக்கின்ற பரத்வாஜர் அவரை யாரும் மதிப்பதில்லையே அப்படின்னு அவருக்கு ஒரு வருத்தம். அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, இந்த வேதங்களை எல்லாம் நான் அறிய வேண்டும் அப்படின்னு கடும் தவம் செய்கிறார். எப்படிப்பட்ட தவம் அப்படின்னா, அப்படியே ஒரு பெரிய நெருப்பை மூட்டிட்டு அதுக்குள்ளே நின்றுட்டு அவர் தவம் செய்கிறார், உடலை வருத்தி கொண்டு. இப்போ இந்த தவத்தை பார்த்த உடனே இந்திரன் நேரவே வந்துடுறான். அவர் யவக்ரீதர்கிட்ட எதுக்காக நீங்கள் இந்த மாதிரி கடுமையாக ஒரு தவம் செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்குறான். அப்போது யவக்ரீதர் சொல்கிறாரு, பிராமணர்களால் அத்தியனம் செய்யப்பட்டிராத வேதங்கள் அது எனக்கு தாமாகவே வர வேண்டும், அதுக்காகத்தான் நான் இந்த தவத்தை செய்கிறேன். என்னுடைய இந்த தவம் அப்படின்றது வேதங்களை அடைவதற்காகத்தான் அப்படின்றா. இந்த தவத்தின் மூலம் எல்லா சாஸ்திரங்களையும் அறிய விரும்புகிறேன். அப்போது இந்திரன் சொல்கிறாரு, பிரம்ம ரிஷியே, நீங்கள் போக விரும்புகிற வழி இது வழியே கிடையாது. உங்களுடைய ஆத்மாவை நீங்கள் துன்பமடைய செய்வதால் என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள். இந்த குருவோடைய வாக்கிலிருந்து அத்தியனம் செய்து இந்த வேதங்களை கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்றாரு. இப்போது இந்திரன் சொல்லிட்டு போன உடனே யவக்ரீதர் என்ன பண்ணார், மறுபடியும் அவர் தவம் செய்யறதுக்கே முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார். இதை பார்த்த உடனே மறுபடியும் அந்த இந்திரன் இந்த யவக்ரீதர்கிட்ட பாருங்க, செய்ய முடியாத காரியத்தை நீங்கள் தொடங்கியிருக்கீங்க. இது நல்லா ஆலோசனை பண்ணி யோசித்து நீங்கள் இதை செய்யலை. இந்த வேதங்கள் உங்களுக்கும் சரி உங்கள் அப்பாவுக்கும் சரி யாராவது சொல்லி கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு அது விளங்கும், சொல்லி கொடுக்காம அது விளங்காது அப்படின்றாரு. அப்படி என்னுடைய விருப்பம் நிறைவேறலை அப்படின்னு சொன்னால் இன்னும் கடுமையான தவத்தை செய்வேன். இப்போது இந்த நெருப்பில் நான் நிற்கிறேன் இல்லையா, என்னுடைய அங்கங்களை எல்லாம் அப்படியே ஒவ்வொன்றா அறுத்து அந்த நெருப்பில் போட்டு நான் கடுமையாக ஒரு தவத்தை செய்வேன், இதை நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்றார். இப்போது இந்த இந்திரன் பார்க்குறாரு, ஆஹா இப்படிலாம் சொன்னால் இது சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு வயசானவராக, உடம்புல வலிமையே கிடையாது, அப்படியே குடுகுடு கிழவர் மாதிரி, கூடவே இந்த க்ஷயரோகம், அந்த நம்ம இன்றைக்கி டிபின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பிராமணர் வடிவத்தை எடுத்துக்கொண்டு கங்கை கரைக்கு வருகின்றார். அங்கே தான் பார்த்தீங்கன்னா அந்த யவக்ரீதர் என்ன பண்ணுவார், ஸ்நானம் பண்ணுறது அதுக்கெல்லாம் அந்த கங்கை கரைக்கு வருவார். அந்த இடத்துல அவர் வர்றதுக்கு முன்னாடி நின்றுட்டு என்ன பண்ணுறார், கையில் அப்படியே ஒரு பிடி மண் எடுக்கிறார். அவரே வயசானவர், தள்ளாடி இருக்கார். அப்போனா அவர் கையில் எவ்வளோ மண் இருக்கும் பாருங்கள். அதை எடுத்து அந்த கங்கைக்குள்ளே போட்டுகிட்டே இருக்கார். இப்படி பண்ணிகிட்டே இருக்கும்போது யவக்ரீதர் அங்கே வராரு.
வரவரு என்ன யாரோ ஒரு வயசானவர், உடம்பு வேற முடியல, ஏதோ வியாதி வேற இருக்கு போல இருக்கு. அவரு என்னடான்னா கையில மண் எடுத்து கங்கைக்குள்ள போட்டுட்டு இருக்காரு. அப்படின்னு ரொம்ப நேரமா இவர் போட்டுட்டு இருக்கிறத பார்க்குறாரு. அங்கேருந்து வந்து சிரிக்கிறாரு. "என்ன பிராமணரே, என்ன பண்றீங்க இங்க? நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க?" அப்படின்னும்போது, அப்போ அந்த இந்திரன், அவன் தானே அந்த வயசான உருவத்துல இருக்கான். "இல்ல, இந்த கங்கையில நான் ஒரு அணை கட்டப் போறேன். அதனால இத தாண்டி போறதுக்கு ஜனங்களுக்கு அது பிரயோஜனமா இருக்கும்ல" அப்படின்றாரு. அப்போ யவக்கிரீதர் சொல்றாரு, "ஏங்க கங்கையில எவ்ளோ தண்ணி ஓடிட்டுருக்கு. இதுல வந்து நீங்க ஒரு கைப்பிடி மண் அள்ளி போட்டு நான் அணை கட்டுவேன்னு சொல்றீங்க. இத பாருங்க, இதெல்லாம் வந்து முடியாத காரியம். முடியிற காரியத்த செய்யுங்க. முடியாத காரியத்த ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படின்றாரு. அப்போ அந்த இந்திரன் வடிவில் இருந்த பிராமணர் சொல்றார், "நீங்க வந்து வேதங்களை பெற வேண்டும் அப்படின்னு தவம் பண்றீங்கல்ல, அதே மாரி தான் என்னுடைய முயற்சியும்" அப்படின்றாரு. அப்போ யவகிரீதருக்கு புரிஞ்சிருது. உங்களுடைய இந்த முயற்சி மாதிரியே என்னுடைய முயற்சியும் வீணானது அப்படின்னா, உங்களால செய்ய முடிஞ்சத நீங்க செய்யுங்க. எத பண்ணா நான் வந்து வித்வான் ஆவேனோ, அந்த மாதிரி வரங்கள், இன்னும் சில வரங்கள் அதையெல்லாம் எனக்கு குடுக்கணும் அப்படின்றாரு. இப்போ இந்திரன் யவகிரீதர பார்த்து சொல்றாரு, "நீ விரும்பிய வேதங்கள் உமக்கும் உன்னுடைய தகப்பனாருக்கும் தாமாகவே தோன்றும். இன்னும் நீங்க என்னென்னலாம் விரும்புறீங்களோ அதையெல்லாம் நீங்கள் அடைவீர்கள்" அப்படின்னு அவருக்கு அந்த வரத்தை கொடுத்து வருகின்றார். இந்த வரத்தை வாங்கின பிறகு யவகிரீதர் நேரா தந்தையாரை போய் பார்க்கிறாரு. அவர்கிட்ட சொல்றார், "எனக்கும் என்னுடைய தந்தையாரான உங்களுக்கும் இந்த வேதங்கள்லாம் யாரும் சொல்லிக் கொடுக்காமலே விளங்கும். நாமெல்லாம் வந்து எல்லாரையும் மிஞ்சி நிற்போம். அப்படிப்பட்ட வரம் எனக்கு கிடைச்சிருக்கு" அப்படின்றாரு. அப்போ அந்த தகப்பனாரான பரத்வாஜர் சொல்றாரு, பாருங்க, ரைபியரை வந்து எல்லாரும் மதிக்கின்றார்கள், போற்றுகின்றார்கள் அப்படின்றது தான் வந்து பரத்வாஜர் மகனான யவகிரீதருக்கு இருக்கின்ற வருத்தம். ஆனா பரத்வாஜருக்கு அப்படிப்பட்ட எண்ணம் எதுவுமே கிடையாது. அவர் சொல்றாரு, "நீ நினைச்சபடி வரத்தை வாங்கிட்டல்ல, அதனால உனக்கு அகங்காரம் தான் உண்டாகும். இப்படி அகங்காரம் பிடிச்ச அல்பனான நீ சீக்கிரமே வந்து நாசமாவாய்." முந்தி ஒரு காலத்துல பாலதி அப்படின்ற பிரசித்தி பெற்ற ஒரு முனிவர் இருந்தார். அவருக்கு வந்து குழந்தைகள் இல்லை. அதனால புத்திர சோகத்தினால ஒரே வருத்தம் அவருக்கு. அப்ப என்ன பண்றாரு, "எனக்கு வந்து சாவே இல்லாத ஒரு பிள்ளை உண்டாக வேண்டும்" அப்படின்னு பெரிய தவத்தை செய்கின்றார். அப்படி ஒரு குழந்தையும் அவருக்கு கிடைத்து விட்டது. ஆனா தேவர்கள் என்ன சொல்றாங்க, "இத பாருங்க, உங்களுடைய புத்திரன் அவன்லாம் வந்து அமரர்களுக்கு சமமாக மாட்டான். ஏன்னா மனுஷன் அப்படின்னா அவன் வந்து மரணம் அடைவான். மரணம் அடையாத தன்மை அப்படின்றது மனுஷனுக்கு எப்படி ஆகும்? அதனால அவனுக்கு வந்து நியமிக்கப்பட்ட ஆயுள் மட்டும்தான்" அப்படின்றாங்க. அப்போ பாரதி சொல்றார், "இந்த மலை எது வரைக்கும் நிரந்தரமா இருக்குமோ அது வரைக்கும் என்னுடைய பையன் உயிரோடு இருக்கணும். அப்பதான் எனக்கு சந்தோஷம்" அப்படின்றாரு. அப்போ அவருக்கு வந்து மேதாவி அப்படின்ற ஒரு பையன் பிறக்கின்றான். அவனுக்கு வந்து பயங்கர கோபமா இந்த வரத்தை எல்லாம் வாங்கியிருக்காரு இல்லையா? அதாவது அந்த மலை எது வரைக்கும் நிரந்தரமா இருக்குமோ அது வரைக்கும் இவனும் வந்து உயிரோட இருப்பான் அப்படின்னு. அதனால அந்த அகங்காரத்துல இவன் வந்து ஒரு ரிஷி புத்திரனா இருந்தாலும் ரிஷிகளையே வந்து அவமரியாதை செஞ்சுட்டு இருக்கான். மகரிஷிகளுக்கெல்லாம் ஏராளமா தொல்லை கொடுத்துட்டு இருக்கான். அப்படியே அங்கேயும் இங்கேயும் இப்படி எல்லாரையும் தொந்தரவு கொடுத்துட்டே சுத்திட்டு இருக்கான். அப்போ தனுஷாக்ஷர் அப்படின்றவர்கிட்ட போறான். அவருக்கு வந்து தொல்லை கொடுக்கின்றான். அவர் என்ன பண்றாரு, உடனே கோபம் வந்து, "என்ன ரிஷிகளுக்கெல்லாம் நீ இந்த மாதிரி தொல்லை கொடுத்துட்டு இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு, "நீ இப்பொழுது சாம்பலாக போ" அப்படின்னு ஒரு சாபம் கொடுக்கிறாரு. ஆனா அவர் சாபம் பலிக்கல, அவன் சாம்பல் ஆகல. இவர் யோசிக்கிறார், என்ன நம்ம சாபம் கொடுத்தும் இவன் சாம்பலா போலையே அப்படின் போது தான் அவருக்கு தெரியுது, இந்த மாதிரி அவனுக்கு ஒரு வரம் இருக்கின்றது. அவங்க அப்பா பாலதி தவம் செய்து பெற்றவர். அதனால இந்த மலை நிரந்தரமாக இருக்கும் வரைக்கும் இவனும் வந்து நிரந்தரமாக இருப்பான் அப்படின்னு அதை புரிஞ்சிட்ட உடனே இவர் என்ன பண்றாரு, ஒரு எருமக்கடா உருவம் எடுத்துக்கொண்டு தன்னுடைய கொம்பால அந்த மலைகளை அசைக்கின்றார். அந்த மலை ஆட்டம் கண்ட உடனேயே அந்த மேதாவி வந்து சாம்பலாகி போயிட்டான். அப்போ அவருடைய தந்தை பாலதி அவர் வந்து அந்த சாம்பலை எடுத்துக்கொண்டு அப்படியே புலம்புகிறார், "என் மகனுக்கு இப்படி ஆயிடுச்சே." ஏன்னா
அவர் வந்து தன்னுடைய காலத்தையும் தாண்டி தன்னுடைய மகன் நீண்ட காலம் இருக்க வேண்டும் அப்படின்றதுக்காகத்தான் என்ன நினைச்சாரு, இந்த மலை எப்படி நிரந்தரமாக தானே இருக்க போகுது அப்படின்ட்டு இந்த மலை நிரந்தரமாக இருக்கும் வரை அவன் இருக்கணும் அப்படின்னு கேட்டார். ஆனால் அந்த மலையே ஆட்டம் கண்ட உடனே அவன் இறந்து விட்டான். அப்போது எல்லா முனிவர்களும் அவர்கிட்ட வந்து சொல்கிறாங்க, இதை பாருங்க, தெய்வம் ஒன்று ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு சொன்னால் மனிதனால் அதை எந்த விதத்திலையும் தாண்ட முடியாது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கங்க. மனுஷன் அப்படின்னா அவனுக்கு வந்து ஆயுள் அப்படின்றது இவ்வளவு தான். மரணம் இல்லாத மனிதன் கிடையாது. அமரர்கள் அப்படின்றது தேவர்களுக்கு மட்டும்தான். இவர் வந்து அதை மாற்ற முயற்சி செஞ்சார். அதைத்தான் சொல்கிறாங்க, தெய்வம் ஏற்படுத்தி இருக்க ஒன்றை மனுஷனால் அதை மாற்ற முடியாது, மீற முடியாது அப்படின்னு. அந்த மாதிரி தவம் செய்பவர்கள் கூட இப்படி வந்து வரம் பெற்று விட்டார்கள் அப்படின்னு சொன்னால் அகங்காரம் அவங்களுக்கு வந்து ஏராளமாகி விடுகின்றது. அதனால் அவர்கள் நாசமடைகின்றார்கள். நீ அப்படி ஆக வேண்டாம்ப்பா. இந்த ரைபியர் இருக்காரே, அவர் மகா வீரியம் உள்ளவர். அவருடைய பசங்களும் அப்படித்தான். நீ அவங்க கிட்ட போகாம ஜாக்கிரதையாயிரு. அவர் மட்டும் கோச்சிக்கிட்டார்னு சொன்னா அவருடைய கோபத்தால உனக்கு பெரிய தீமையை செய்யக்கூடியவர். அவர் மிகப்பெரிய ரிஷி, தவம் உள்ளவர், கோபம் உள்ளவர். இது நீ ஞாபகத்தில் வச்சுக்கணும் அப்படின்றார். இப்போ முதல்ல நம்ம என்ன பார்த்தோம், ரைபியர் வந்து வித்வானாக இருந்தார் அப்படின்னு. ஆனால் கூடவே தவ வலிமையும் இருக்கின்றதுன்றதை பரத்வாஜர் சொல்கிறார். அப்போது யவகிரீதர் சொல்கிறார், தந்தையே நீங்கள் சொன்னபடியே நான் செய்கிறேன், எந்த விஷயத்துலையும் நீங்கள் வந்து வருத்தமே பட வேண்டாம். நீங்கள் எப்படி எனக்கு பூஜிக்கத்தக்கவரோ, ஏன்னா நீங்கள் என்னுடைய தந்தை, உங்களை நான் பூஜிக்க வேண்டும் இல்லையா, அதே மாதிரியே ரைபியரும் பூஜிக்கத்தக்கவர் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்கிறார். ஆனால் இவ்வளோலாம் சொல்லிட்டு இன்னொரு பக்கம் போயிட்டு ரிஷிகளுக்கெல்லாம் அபகாரம் செய்து கொண்டிருக்கின்றார். அப்படி செஞ்சு அதில் வந்து ரொம்ப சந்தோஷம் அடைகின்றார் இந்த யவகிரீதர். மீண்டும் அடுத்த பதில் இணைந்திருப்போம். வணக்கம்.